இனிமே குக்கரில் பெல்ட் லூசா இருக்குன்னு தூக்கி போடாதீங்க. இந்த ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணா பல மாதங்களுக்கு புதுசு போல இருக்கும். பிரஷர் குக்கர் என்பது தினசரி சமையலுக்கு அவசியமான ஒரு முக்கியமான சாதனம். ஆனால் அதில் உள்ள ரப்பர் லூசாக இருந்தால் அதனால் காற்று வெளியேறி உணவு சரியாக வெந்து சமைக்கப்படாமல் போகும். இது பாதுகாப்பு குறைபாடுகளையும் ஏற்படுத்தலாம். இந்த பிரச்சனையை வீட்டிலேயே எளிய வழிகளில் சரி செய்ய சில பயனுள்ள டிப்ஸ்கள் உள்ளன. முதலில் சூடான நீரில் ஊறவிடுங்கள். அதாவது ஒரு பாத்திரத்தில் சூடான நீரூற்றி ரப்பரை அதில் 5 முதல் 10 நிமிடம் ஊறவிடுங்கள். இதனால் ரப்பர் திரும்பவும் மென்மையாகி தன் உருப்படியான தன்மையை பெறும். பிறகு எடுத்துவிட்டு துடைத்து திரும்ப குக்கரில் பொருத்தவும். எண்ணெய் அல்லது வேஸ்லின் தடவுங்கள். லூசாக இருக்கும் ரப்பர் மீது சிறிது சமையல் எண்ணெய் அல்லது வேஸ்லின் தடவி பார்க்கலாம். இது ரப்பர் சீல் உறுதியாக இருந்து காற்று வெளியேறாமல் செய்ய உதவும். கேஸ்கட்டை பாதி மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்து பின் மீண்டும் பயன்படுத்தலாம். இது அதன் தன்மையை சிறிது மீட்டெடுக்க உதவும். சோடா பவுடர் கலந்த நீரில் கழுவுங்கள். சிறிது பேக்கிங் சோடா நீரில் கலந்து அதில் ரப்பரை 5 நிமிடங்கள் ஊறவிடுங்கள். பிறகு தூய்மையாக கழுவி துடைத்து பயன்படுத்தலாம். புதிய கேஸ்கெட் வாங்கும் முன் முறைப்படி பொருத்தி பாருங்கள். சில நேரங்களில் ரப்பர் சரியாக பொருத்தப்படாமல் இருக்கும். அதனால் அதனை சரியாக அழுத்தி பொருத்தி பார்த்து பயன்படுத்தலாம். கண் சிமிழியாக இருந்தால் நீரில் கொதிக்க விடுங்கள். கேஸ்கெட் சிறிது சுருங்கி போயிருந்தால் அதனை சூடான நீரில் 2 முதல் 3 நிமிடங்கள் மிதமான தீயில் கொதிக்க வைத்து விடுங்கள். பிறகு அதனை எடுத்து துடைத்து திரும்ப பயன்படுத்தலாம். மேலே கூறிய வழிகளில் கேஸ்கெட் சரியாகவில்லை என்றால் புதிய ரப்பர் வாங்கி மாற்றுவது சரியான தேர்வு. வழக்கமாக 6 முதல் 12 மாதத்திற்கு ஒரு முறை புதிய கேஸ்கெட் மாற்றுவது நல்லது. பிரஷர் குக்கரின் ரப்பர் லூசாக இருந்தால் அதனை சரியாக முறைப்படி பராமரிப்பதன் மூலம் புதிய கேஸ்கெட் வாங்கும் செலவை தவிர்க்கலாம். சூடான நீரில் ஊறவிடுவது, எண்ணெய் தடவுவது, ஃப்ரிட்ஜில் வைத்தல் போன்ற எளிய வழிகளில் இதனை சரி செய்து பிரஷர் குக்கரின் ஆயுட்காலத்தை நீடிக்கலாம். மேலே கூறிய எந்த ஒரு முறையாவது முயற்சி செய்து உங்கள் சமையல் சாதனத்தை மீண்டும் சிறப்பாக பயன்படுத்துங்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.